ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு போர்சன் டாக்ஸ். இன்றைக்கி ஒரு 10 இடியம்ஸ் பார்க்க போகிறோம். 10 இடியம்ஸும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ரொட்டீனான வேர்ட்ஸில் நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த வேர்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன இடியம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்று பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் போர்சன் டாக்ஸ் சேனல். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் இடியம், பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஈஸியான டாஸ்க். இப்போ ஒரு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, அந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, பிரேக் எ லெக். பிரேக் அ லெக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குட் லக், ஒரு எக்ஸாம் போகிறோம் இல்லை ஒரு காம்படிஷன் போகிறோம், அந்த இடத்துல வந்து குட் லக்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பிரேக் எ லெக் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், பைட் த புல்லட். பைட் த புல்லட். பைட் த புல்லட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது, அதுதான் வந்து பைட் த புல்லட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அந்த இடத்துல நம்ம வந்து பைட் த புல்லட் அப்படின்ற இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், க்ரை ஓவர் ஸ்பிளிட் மில்க் அப்படின்னா, க்ரை ஓவர் ஸ்பிளிட் மில்க் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பிளிட் மில்க் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை, அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, அடுத்து என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்படின்றது தான் க்ரை ஓவர் ஸ்பிளிட் மில்க். ஓகேவா? நெக்ஸ்ட், லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சீக்ரெட் நம்ம மனசுக்குள்ள வச்சுருப்போம், இது யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சீக்ரெட் நம்மள்கிட்ட இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நம்ம உளறிடுவோம் மற்றவங்கள்ட்ட. ஸோ அதுதான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் let the cat out of the bag. ஓகே, அந்த இடியமா நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், burn the midnight oil. burn the midnight oil அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து படிக்கிறது, இல்லைனா ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணலாம், burn the midnight oil. நெக்ஸ்ட், hit the nail on the head. hit the nail on the head. நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்கிறது, எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். அந்த சுச்சுவேஷனில் இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். நெக்ஸ்ட்டு, த எலிஃபேண்ட் இன் த ரூம். த எலிஃபேண்ட் இன் த ரூம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம், ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை பற்றி யாரும் பேசாமல் அதை ஸ்கிப் பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ணுறது, அதுதான் த எலிஃபேண்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் த எலிஃபேண்ட் இன் த ரூம் அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், புல் சம்மோன்ஸ் லெக். புல் சம்மோன்ஸ் லெக் அப்படின்னா காமெடி பண்ணுறது, மற்றவங்கள பற்றி பேசி கமெண்ட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே புல் சம்மோன் லெக் அப்படின்றத பற்றி அந்த மாதிரி இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் த ப்ளூ. அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா சடனாக ஒரு ஆக்ஷன் நடக்குது, திடீர்னு நடக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்ற இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த இடியம் வந்து ஒரு 10 இடியம் பார்த்துருக்கோம். அந்த 10 இடியமோட மீனிங் நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறேன் என்னென்ன இடியம்ன்று. ஃபர்ஸ்ட்டு பீஸ் ஆஃப் கேக், நெக்ஸ்ட் வந்து பிரேக் அ லெக், தேர்ட் வந்து பைட் த புல்லட், அடுத்து வந்து க்ரை ஓவர் ஸ்பிளிட் மில்க்கு, லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்கு, அடுத்து பர்ன் த மிட் நைட் ஆயில், அடுத்தது வந்து ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், அடுத்தது த எலிஃபேண்ட் இன் த ரூம், நெக்ஸ்ட் புல் சம்மோன்ஸ் லெக், அடுத்தது அவுட் ஆஃப் த ப்ளூ. ஸோ இந்த 10 இடியமாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு பதிலாக இந்த இடியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் என்ரிச்சாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த இடியம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி நியூ வேர்ட்ஸ் அண்ட் இடியம்ஸ் அண்ட் காமனாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் போர்சன் டாக்ஸ் சேனல். தேங்க்யூ.